அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு. ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் சபாநாயகர் கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தேர்தல் வன்முறைகளை கண்காணித்தல் தொடர்பில் திருகோணமலையில் விழிப்புணர்வு. அம்பாறை அக்கரைப்பற்றில் உளவு இயந்திர கலப்பையில் சிக்குண்டு சிறுவன் பலி. ஜப்பானின் கடல்சார் தற்காப்பு படை கப்பல் கொழும்பு வருகை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தேர்தலுக்கான உத்தேச செலவினம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக தேர்தல் விசாரணை பிரிவு ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் சபாநாயகர் கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் நேற்று 114 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2025 நிதியாண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 2வது மதிப்பீட்டு விவாதம் நடத்தப்பட்டு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் நேற்று வரை ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான குழுநிலை விவாதம் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது 114 மேலதிக வாக்குகளால் ஒதுக்கீட்டு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து 2025 நிதியாண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அரசியலமைப்பின் 79வது உறுப்புரைக்கு அமைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். இதற்கமைய ஒதுக்கீட்டு சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டமாக அமலுக்கு வந்தது. வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவில்லை எனவும் வேலையேற்ற பட்டதாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தின் ஆரம்பம் முதல் நாட்டின் பிரதான பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி இருந்தது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் அத்தகைய தீர்வை வழங்கவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவில்லை. இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்தால், பொல்துவ சந்தியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையற்ற பட்டதாரிகளின் நம்பிக்கைகள், அபிலாஷைகள் ஏமாற்றமடைந்துள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரகாரம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 35,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. வழங்கிய ஏராளமான வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளன. இம்மக்கள் பெரும் ஏமாற்றத்தில் இருக்கும் நேரத்தில் இந்த நாட்டிற்கு ஒரு புதிய பயணமும் தொலைநோக்கு பார்வையும் அதன் பிரகாரம் அமைந்த ஒரு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட வேண்டும். இது மக்களை பாதுகாத்து மக்களை வாழ வைக்கும் வேலை திட்டமாக அமைந்திருக்க வேண்டும். අපේක්ෂා බහුලත්වයකට ලක් වී තිබෙන මොහොතක தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுனேஸ்வர சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டன. மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் உட்பட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள், தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பிரமுகர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்னதாக கடந்த 15ஆம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகமும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டணியை ஸ்தாபித்திருந்தன. இக்கூட்டமைப்பு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தோமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள், அவர்களின் ஏமாற்று வித்தைகளூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வடக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள். கடந்த பொதுத் தேர்தலிலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவை எங்களுடைய இணைவு என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றேன். அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது. தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும். ஏனென்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள், வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் நாங்கள். எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே அருகதையற்றவர்கள். வருகின்ற மாகாண சபை தேர்தல் நோக்கியாகத்தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு துரோங்கி இருந்தது. 8 ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது. அவை அன்று அதற்கு முன்பு இந்த மாகாண சபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிறுவத்தி காட்டியது உண்மையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையா என்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல்லினம் வாழுகிற அடிப்படையில் எமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பகிரங்க பிரயத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கருணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கருணாமனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் முக்கியமாக 2 பிரதான தளபதிகளாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் 1000 இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை, கடந்தவை. அதுபோன்று 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக நாங்கள் நின்றிருக்கிறோம். இப்பொழுது அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது. அதுபோன்று ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி உயிர் நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அபிவிருத்தி செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் மன்னார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த கலாசார சங்கமம் நிகழ்வு 2025 இன்று இடம்பெற்றது.
ஓரங்கட்டப்பட்டு மருவி வரும் கலைஞர்களை வெளிக்கொண்டு வரும் எங்கள் குரல் எனும் தொனிப்பொருளில் மன்னார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த கலாசார சங்கமம் நிகழ்வு 2025 இன்று மன்னாரில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மன்னார் நகரசபை மண்டபத்தில் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட திட்ட அலுவலர் ஜெகநாதன் தலிமா தலைமையில் இடம்பெற்றது. அருகி வரும் கலைகள் ஓரங்கட்டப்பட்டு வருகின்ற சிறுவர்கள் மற்றும் அவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பாரம்பரிய கலைகளான நாட்டுக்கூத்து, நாட்டார் பாடல்கள், வில்லுப்பாட்டு, கும்மி நடனம் போன்ற பாரம்பரிய கலைகள் சிறுவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதுடன் சிறுவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் எதிர்வரும் காலங்களில் இளைய தலைமுறையினர் பங்கு கொள்ளும் நோக்குடன் இச்செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் தேசிய கலைஞர் SA உதயன் மற்றும் சிறுவர்கள் பெற்றோர்கள் பங்கேற்றனர். வவுனியா சிறைச்சாலையில் இருந்து கைதியொருவர் இன்று தப்பியோடியுள்ளார். வவுனியா சிறைச்சாலையில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் இன்று தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருட்டு சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த கைதி வவுனியா சிறைச்சாலையில் இருந்து தப்பியோடியுள்ளார். தேர்தல் வன்முறைகளை கண்காணித்தல் தொடர்பில் திருகோணமலையில் விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தினால் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று திருகோணமலையில் நடத்தப்பட்டது. இதன்போது வாக்குரிமை, தேர்தல் வன்முறை, வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலில் போலீஸ் உத்தியோகத்தர்கள், கட்சி பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் தேசியத்தினை பாதுகாக்கும் யதார்த்தமான தரப்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை செயற்பட்டு வருவதாக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒவ்வொரு சபைகளிலும் அதிகளவான ஆசனங்களை பெற்றுக் கொள்வதாகவே முயற்சிகள் இருக்க வேண்டும் என தெரிவித்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, காலச்சூழலுக்கு ஏற்ப அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் இருப்பதும் அவசியம் என தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் EPDPயின் வெற்றிக்கான பொறிமுறைகள் குறித்து கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கட்சியின் தலைமை காரியாலயமான ஸ்ரீதரில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களுள் ஒரு பகுதியினர் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள், செயற்பாட்டாளர்கள் பிரசன்னத்துடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் பிரசார அரசியல் செயற்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அம்பாறை அக்கறை பெற்று அகத்திக்குளத்தில் உளவு இயந்திரத்தின் கலப்பையில் சிக்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். அம்பாறை அக்கறை பெற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அகத்திக்குளம் பிரதேசத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த உளவு இயந்திரத்தில் இருந்து தவறி விழுந்த 16 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் கண்ணகி கிராமத்தை சேர்ந்த பே நிரோஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உளவு இயந்திர சாரதியாக வேண்டும் எனும் ஆசையில் நெருங்கிய நண்பர் ஒருவருடன் உளவு இயந்திரத்தில் பயிற்சி எடுத்து வந்துள்ளார். இன்றைய தினமும் சில ஏக்கர் வயல் நிலங்களை உழுதுவிட்டு நண்பரின் உளவு இயந்திரத்தில் நண்பர் உழுது கொண்டிருக்கும் போதே அருகிலிருந்து பயணித்த வேளை தவறி விழுந்துள்ளார். தவறி விழுந்த சிறுவன் உளவு இயந்திர கலப்பையில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். உளவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பன் அக்கறை பெற்று போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையினை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல இசைக்கலைஞர் ஷான் புத்தா உட்பட 2 பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மேகொடை அரளிய தோட்ட பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல இசைக்கலைஞர் ஷான் புத்தா என்று அழைக்கப்படும் அமில ஹோஷான் குணரத்ன உட்பட 2 பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஷான்புத்தா உட்பட 2 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஷான்புத்தா என்பவருக்கு துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மன்னார் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 27 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
மீகொடை அரளிய தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரபல இசைக்கலைஞர் ஷான் புத்தா மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஷான் புத்தா உட்பட 2 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை தேவேந்திர பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மாத்தறை தேவேந்திர விஷ்ணு தேவாலயத்தின் தெற்கு வாகல் கடவிற்கு முன்பாக உள்ள சிங்க சாசன வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களின் பின்னால் வேன் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்தை ஏற்படுத்தி துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் T56 ஆயுதத்திற்கான 39 வெற்று தோட்டாக்கள், 2 தோட்டாக்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் ஆயுதத்திற்கான 2 வெற்று தோட்டாக்கள் மற்றும் 2 தோட்டாக்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் துப்பாக்கிதாரர்கள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் வேன் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிளை வீதியில் எரிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. வேனிலிருந்து T56 ஆயுதத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மெகசின் மற்றும் T56 வெற்று தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டில் தேவனுவர சிங்கசாசன வீதியை சேர்ந்த 28 வயதான ஜோமேஷ் நதிஷான் மற்றும் வசிந்து தாரகா ஆகிய 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் இன்று அதிகாலை மாத்திரை மேலதிக நீதவான் மாலன் சினான் ஜெயசூரிய விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஜப்பானின் கடல்சார் தற்காப்பு படை கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. ஜப்பானின் கடல்சார் தற்காப்பு படை கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. முரசமி என்ற கப்பல் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த வேளை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். இந்த கப்பலானது 151 மீட்டர் நீளம் என்பதுடன் 200 அங்கத்தவர்களை கொண்டுள்ளது. கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் ஹயகாவா மசகிரோ பணியாற்றுகின்றார். இந்த போர்க்கப்பலானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிடுகின்றனர். இவ்வாறு இன்று வருகின்ற கப்பல் நாளை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது. உலக நீர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. உலக நீர் தினம் 1993 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு பனிப்பாறை பாதுகாப்பு கருப்பொருளில் உலக நீர் தினம் கொண்டாடப்படுகின்றது. சுத்தமான குடிநீர் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை. இந்நிலையில் தற்போது உலகம் முழுவதும் 2.2 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கவில்லை என தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் உலக நீர் தினத்தை அடையாளப்படுத்தும் விதமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடி என்ற தொனிப்பொருளில் கண்காட்சி இடம்பெற்றது. பல்கலைக்கழக கலைப்பீட வளாகத்தில் நேற்று இன்றும் இடம்பெற்ற கண்காட்சியில் துளி வாசகர் கேள்விகள் என்ற கைநூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமாரால் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. வாஸ்பர் மற்றும் வடமாகாண இளம் நீர் வால்மையாளர்கள் வட்டத்தின் முயற்சியில் செயற்திட்டம் 5வது ஆண்டாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை ஆலையடிவம்பு கண்ணகி கிராமத்திற்கு குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கண்ணகி கிராமத்திற்கு சுமார் 45 வருடங்களின் பின்னர் குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் குடிநீர் இணைப்பை வழங்கும் திட்டத்தில் தேசிய நீர் வழங்கல் அதிகார சபையின் ஊடாக உள்ளக வீதிகளுக்கு குடிநீர் குழாய்கள் பொருத்தும் வேலையினை ஆரம்பித்து வைக்கும் பணி இன்று இடம்பெற்றது. கண்ணகி கிராமம் 45 வருடங்களுக்கு பின் குடியேற்றப்பட்ட கிராமமாகும். இங்கு 650 குடும்பங்கள் வசிக்கின்றன. ஆயினும் இங்கு குடிநீர் பெறும் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இங்கு வாழும் மக்கள் அயல் கிராமங்களில் இருந்தும் அருகிலுள்ள ஆற்று நீரோடையில் இருந்தும் நீரை பெற்று வாழ்ந்து வருகின்றனர். பல வருடங்கள் அரசாங்கங்களிடம் கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தனர். கடந்த காலங்களில் பிரதான வீதிகள் ஊடாக
குடிநீர் குழாய் பொருத்தும் வேலைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆயினும் தற்போதைய பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் மூலமாக அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதியின் கவனத்திற்கும் இவ்விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 14 கிலோமீட்டர் உள்ளக வீதிகளில் 2.5 கிலோமீட்டருக்கான உள்ளக வீதிகளுக்கு குடிநீர் குழாய்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொழுநோய் தொற்று தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. தொழுநோய் தொற்று தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விழிப்புணர்வு போட்டி நிகழ்வுகள் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரனின் வழிநடத்தலில் மற்றும் ஆலோசனையின் கீழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை தொழுநோய் தடுப்பு பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜிதா தலைமையிலான வைத்திய குழுவினர் தொழுநோய் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மட்டத்திலும் பிரதேச செயலர் மற்றும் கிராம மட்டத்திலும் விழிப்புணர்வு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலை மாணவர்களிடையே தொழுநோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சித்திர போட்டி, கட்டுரை போட்டி, வினாவிடை போட்டி, எழுத்து பரீட்சைகள் என்பன நடத்தப்பட்டன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் தொழுநோய் தடுப்பு பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜிதாவின் வழிநடத்தலில் தொழுநோய் பிரிவு பொது சுகாதார பரிசோதகர் எஸ் அரவிந்தின் ஒருங்கிணைப்பில் மருத்துவ பீடம் மாணவர்களின் மேற்பார்வையின் கீழ் தெரிவு போட்டிகள் இடம்பெற்றன. களதாவளை மகாவித்தியாலயம், திருப்பெருந்துறை ஸ்ரீமுருகன் வித்தியாலயம், செங்கலடி மத்திய மகாவித்தியாலயம், கரையக்கந்தீவு கணேசர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி இ உதயகுமார், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை நிர்வாக கண்காணிப்பாளர் வைத்தியர் மாதவன், ஓய்வு நிலை வைத்திய அதிகாரி வைத்தியர் நவலோஜிதன், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை பொறுப்பு மருத்துவ மாதுக்கள், அலுவலக உத்தியோகத்தர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். போட்டிகளில் நடுவர்களாக புதூர் விக்னேஸ்வரா வித்தியாலய அதிபர் மற்றும் ஓய்வு நிலைய ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது. விபத்தில் டிப்பரில் பயணித்த 4வரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்கலாக 3 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 3வரும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் ஈச்சளவக்கை கிராமத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தளை கண்டிவீதியில் பல்கடுவ தேதுரு பாலத்தில் பயணித்த டிப்பர் ஒன்று ஓடையில் விழுந்து விபத்திற்குள்ளானது. மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்று இவ்வாறு விபத்திற்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த டிப்பர் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியா சங்கமம் அறிமுக விழா இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா சங்கமம் அறிமுக விழா இன்று வவுனியா நகரசபை மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட பழைய மாணவர் ஒன்றியம் வவுனியா சங்கமம் என்ற பெயருடன் கடந்த ஆண்டு முதல் இங்கிலாந்தில் இயங்கி வருகின்றது. தேசத்தின் உறவுகளாக இங்கிலாந்தில் ஒன்று கூடி மகிழ்வது மட்டுமல்லாமல் தேசத்தின் மாணவ செல்வங்களின் கல்வி மேம்பாட்டிலும் எல்லைப்புற கிராமங்களின் முன்னேற்றத்திலும் பங்கு கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட வவுனியா பழைய மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 25 முன்வழிகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் பென்டிரைவ் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் சங்கமம் 2024 நூல் அறிமுகம் இடம்பெற்றதுடன் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன், சே திலகநாதன், ப சத்தியலிங்கம், முத்து முகமது மற்றும் பிரதேச செயலாளர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், வவுனியா மாவட்ட பழைய மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் இன்று 5 நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. யாழில் மனம் போன போக்கிலே, எண்ணங்களின் தூரிகை, அடர்வனத்தின் அதிசய மலர்கள், புன்னகை தீந்த இருப்பு, ஞான கலசம் ஆகிய 5 நூல்கள் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி விரிவுரையாளர் கவிஞர் ஜெயா உதயா தலைமையில் திருமறை கலாமன்ற கலைத்தூது கலையகத்தில் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி பீடாதிபதி ராசையா லோகேஸ்வரனும், சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் கல்வி பணிப்பாளர் சுவர்ணா நவரத்னம் மற்றும் யாழ் மாவட்ட
கலாசார உத்தியோகத்தர் ரத்னராச கிருஷ்ணகுமார் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் யோக பாரதியின் மனம் போன போக்கிலே ஜெயா உதயாவின் எண்ணங்களின் தூர்கை, வன்னியூர் ஆர் ஜே கலாவின் அடர் வனத்தின் அதிசய மலர்கள், தமிழ் மொழியின் புன்னகை தீந்த இருப்பு, ரோக்ஷினி அருள் ஞானரத்னத்தின் ஞான கலசம் ஆகிய 5 நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. நிகழ்வில் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி விரிவுரையாளர் ப தனபாலன், கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விரிவுரையாளர் வேல்நந்தன், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி விரிவுரையாளர் கவிஞர் மாரியூர் ரட்னேஷ், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி விரிவுரையாளர் விக்னேஸ்வரி கந்தசாமி, நடன மாமணி கஸ்தூரி மாசலன், ரோக்ஷினி அருள் ஞானரத்னம், ஆசிரியர் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் கவிஞர் த ஜெயசீலன், வாழ்வக தலைவர் ஆறுமுகம் ரவீந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி முச்சக்கர வண்டி சாரதிகள் நலன்புரி சங்கத்தின் இஃப்தார் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி முச்சக்கர வண்டி சாரதிகள் நலன்புரி சங்கத்தின் வருடாந்த பொதுச்சபை கூட்டமும் இஃப்தார் நிகழ்வும் நேற்று மாலை இடம்பெற்றது. சங்கத்தின் கடந்த கூட்டறிக்கை கணக்கறிக்கை எனவும் வாசிக்கப்பட்டதுடன் அங்கத்தவர்கள் ஆலோசனைகள் பெறப்பட்டன. சங்கத்தின் தலைவர் முகமது ஜியாம் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜூத், உதவி பிரதேச செயலாளர் ஜில்மியா, சமூக சபை உத்தியோகத்தர் நஜிபுதீன் உட்பட முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சங்கத்தின் பழைய நிர்வாக சபையை மீண்டும் மிகமனதாக தெரிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஃப்தார் நிகழ்வும் இடம்பெற்றது. பாதாள உலக குழுவை சேர்ந்த சஞ்சீவகுமார் சமரத்னவின் கொலை தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுவை சேர்ந்த சஞ்சீவகுமார சமரத்னவின் கொலை தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். பாதாள உலக குழுவை சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது கொழும்பு மாதம்பட்டி பிரதேசத்தில் கொழும்பு 15ஐ சேர்ந்த 23 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டார். அந்த வகையில் கனைமுள்ள சஞ்சீவுவின் படுகொலை தொடர்பில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரத்னபுரி ஜமனவெவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பன்வில பாலத்திற்கு அருகில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜமனவெவ போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது ரத்னபுரி பலிகலோயா பகுதியில் வசிக்கும் 53 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். வெலிகம கொத்மாதுவ பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வெலிகம போலீஸ் பிரிவின் கொத்மாதுவ பிரதேசத்தில் போலீஸ் பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்று வீடொன்று சுற்றி வளைக்கப்பட்டது. போலீஸ் தலைமையகத்தால் ஊடகங்களுக்கு இன்று விடுக்கப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த வீட்டை சோதனையிட்ட போது M16 தோட்டா 6 T16 தோட்டா 6 வாள் ஒன்று உட்பட ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக கற்கும் புத்தகமும் மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர் என தெரிய வருகின்றது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழில் 300 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தும்பளை மூர்க்கன் கடற்கரை பகுதியில் 154 பொதிகளில் 300 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவம் மற்றும் கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மீன்பிடி படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறை போலீஸ் தலைமை அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று குறித்த விடயத்தை ஆராய்ந்தார். நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு குழுவின் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. செம்பியன்பற்று வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் கலந்துரையாடல் இடம்பெற்றது.
தற்காலத்தில் பிரதேசத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை தொடர்பாகவும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனும் எண்ணக்கருவில் கிராம போதை தடுப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டது. கலந்துரையாடலில் கிராம உத்தியோகத்தர் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொது அமைப்பினர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவியை வெட்டுக் கொன்ற சம்பவம் ரத்தோட்டையில் பதிவாகியுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை வெட்டி கொன்ற சம்பவம் ரத்தோட்டை போலீஸ் பிரிவின் ஹைகாவல இஸ்ரோம பகுதியில் பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்தளை வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் என தெரிவிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. கொலைக்கு பிறகு மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்பது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு ரட்னம் விளையாட்டுக் கழகத்தின் பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டிகள் இன்று ஆரம்பமாகின. மட்டக்களப்பு ரட்னம் விளையாட்டுக் கழகத்தின் 31வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் கிரிக்கெட் மற்றும் உதைபந்தாட்ட பிரீமியர் லீக் போட்டிகள் இன்று சிறப்பாக ஆரம்பமாகின. கழகத் தலைவர் பிரசாந்த் டனர்ஸ் தலைமையில் சம்பிரதாய நிகழ்வுகளுடன் போட்டிகள் ஆரம்பமாகின. கழக வீரர்கள் 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு கிரிக்கெட் மற்றும் உதைபந்தாட்ட போட்டிகள் நடாத்தப்படுகின்றன. ஆரம்ப நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக அருட்தந்தை ஜூட் லக்சன் அடிகளார் கலந்து கொண்டார். பிரதம அதிதியாக மட்டக்களப்பு போலீஸ் நிலைய சிறு குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி விவேகானந்த ராஜா அழைக்கப்பட்டார். ரட்னம் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், கழக வீரர்கள் என பலரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். பெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் மல்லாகத்தில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வரும் உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான பெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் மல்லாகத்தில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். மல்லாகம் கிரீன் சூப்பர் முன்பாக நிகழ்வுகளை நடத்தி பெல்வத்த உற்பத்திகளை மக்களுக்கு வழங்கி பெல்வத்த பால்மாவின் பயன்கள் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தனர். இதேவேளை பெல்வத்த குழுவினரின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 29ஆம் தேதி யாழில் மாபெரும் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.